ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெந்தயக்கீரை கூட்டுங்க. ஸோ வெந்தயக்கீரை கூட்டுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு வெந்தயக்கீரை நான் 2 கட்டு எடுத்திருக்கேங்க. 2 கட்டு கீரை எடுத்து இது மாதிரி நம்ம பறித்து எடுத்து வச்சுக்கணுங்க. சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 நம்பர் அரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்காய் தேவையான அளவு, சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துங்க. மிளகாய் 3 மிளகாய் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இதுக்கு நம்ம பாசிப்பருப்பு யூஸ் பண்ண போகிறோங்க. ஸோ பாசிப்பருப்பு ஒரு 1/4 டம்ளர் எடுத்துங்க. மஞ்சள் தூள், தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு. உங்களுக்கு காரம் கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை எப்படி செய்யணும்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இது 3 நம்ம மிக்சியில் அரைச்சி ஒரு விழுதாக எடுத்து வச்சுங்க. பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுங்க. எப்படி கூட்டு செய்யணும்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த மலர்ந்து இருக்குது இந்த பருப்பு. ஸோ இதுதாங்க பக்குவம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், கீரையும் ஆட் பண்ணோம்னா இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வெந்துருங்க. ஸோ நம்ம இப்போ கீரையை ஆட் பண்ணுவோம். இப்போ இதில் நம்ம கீரையை ஆட் பண்ணுறோங்க. ஸோ கீரையை கொஞ்சம் நல்லா கழுவிக்குங்க. ரொம்பவும் நம்ம பொடியை கீரையை அரிஞ்சிட்டிங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடும். ஸோ அதனால் இது ரொம்ப 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 உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த கீரையை வாரத்தில் ஒரு நாள் நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புல இருக்க சூட்டெல்லாம் தணிக்குங்க. ஸோ இந்த மாதிரி கீரை நல்லா அலசிட்டு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் வேகட்டும். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோங்க. தென் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா வேக விடணும். ஸோ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கிட்ட அந்த விழுதை அரைச்சி ரெடி பண்ணி அரைச்ச விழுது இப்படி தாங்க இருக்கும். இதை நம்ம அந்த கீரை இதோட சேர்க்க போகிறோம். கீரை நல்லா வெந்துக்கிச்சு. இப்போ இதை விழுதை இதில் சேர்த்துடலாங்க. ஸோ இது சேர்த்து கொஞ்சம் நேரம் இந்த பச்சை மிளகாய் பச்சை வாடை போகணுங்க. ஸோ கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இது இப்போ தாளிச்சிடுவோங்க கூட்டுக்கு. இப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதில் கடுகு உளுத்தம் பருப்பையும் நம்ம போட்டு இதில் தாளித்து நல்லா சவந்தோடனே நம்ம இந்த வெந்திருக்கிற கீரை இதில் நம்ம இதை ஆட் பண்ணிட்டா நமக்கு கீரை ரெடி ஆகிடுங்க. வெந்தயக்கீரை கூட்டு தயாராகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.